ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ் திரையுலகத்தில் சூப்பரான காமெடி மூவிஸை கொடுத்த டைரக்டர் சர்க்குணம் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா ஏஎல் விஜய் அவர்கள்கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தன்னோட ஃபர்ஸ்ட் மூவியை டைரக்ட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த மூவியோட ஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக பாக்கியராஜ் அவர்கள்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் லீட் ரோலில் சாந்தனு அவர்களை நடிக்க வைக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆனால் சாந்தனு அவர்கள் கேட்ட சேலரி ரொம்பவே அதிகமா இருந்ததால தன்னோட ஸ்கிரிப்டை இவரே ரைட் பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ தன்னோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மூவியை 2010 ரிலீஸ் பண்றாரு. இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. இந்த மூவில விமல், ஓவியா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க நேம் சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, அது களவாணின்ற மூவி தான். இந்த மூவில விமல் அவர்களோட அம்மா கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய சரண்யா பொன்வண்ணன் அவர்களோட காமெடியும் கஞ்சா கருப்பு அவர்களோட காமெடியும் இப்ப வரைக்குமே ரசிக்கும்படியா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்பர் ஹிட் மூவி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த படம் கண்டிப்பா வெற்றி படமா அமையும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ண முடியாத லெவல்ல இருந்து ஆனா எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு வெற்றி படமா அமைந்த படங்களை ஸ்லீப்பர் ஹிட் மூவிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூவியோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 1 கோடி. ஆனா இந்த மூவி பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல 5 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்கு. இந்த மூவி ரிலீஸ் ஆகி 7 வருஷம் கழிச்சு ஒரு கர்ப்பிணி பெண் பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் களவாணி மூவி படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஒருத்தரை காதலிச்சு திருமணம் பண்ணிட்டு இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால நம்மளோட தமிழ்நாடு நீதிமன்றம் மூவிஸ்க்கு AU அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட்லாம் தருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அலட்சியத்தால தான் இந்த மாதிரி படங்கள் வெளியாகி என் பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு கம்ப்ளைண்டா சொல்லியிருக்காங்க. இந்த மூவியை பார்த்தீங்கன்னா கன்னடால கிராத்தகா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சு ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2022 தெலுங்குல இந்த மூவியை உமாபதி அப்படின்னு சொல்லிட்டு ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2011 ஒரு மூவியை ரிலீஸ் பண்றாரு. இந்த மூவி பாத்தீங்கன்னா 1960 காலகட்டத்தில் இருக்க மாதிரியான ஒரு கதைக்களம். அது மட்டும் இல்லாம இந்த மூவி தான் சர்க்குணம் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ட்ரீம் ப்ராஜெக்டா வச்சிருந்திருக்காரு. இந்த மூவில பாத்தீங்கன்னா விமல் அவர்கள் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ விமல் அவர்கள் இந்த கேரக்டர்ல சரியா நடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ப்ரொடியூசருமே நம்பல. அதனால இந்த மூவியை ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் விமல் அவர்கள் ஃபர்ஸ்ட் மூவில நடிச்சதை பார்த்துட்டு செகண்ட் மூவில கண்டிப்பா நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவில பாத்தீங்கன்னா இனியா அவர்கள் ஹீரோயினா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமலாபால் அவர்களை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற டேட்ல இல்லாம இவங்க சொல்ற டேட்ல தான் இவங்க படம் நடிக்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் ஒத்திகைக்காக முன்னாடியே போட்டோ ஷூட் பண்ணுவாங்க. அதுக்கு எதுக்குமே இவங்க ஒத்துழைக்காம இருந்திருக்காங்க. அதனால இவங்களை இந்த படத்துல இருந்து நீக்கிட்டு இனியா அவர்களை இந்த மூவிக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மூவி தாங்க வாகை சுடவா அப்படிங்கிற மூவி. இந்த மூவி ஒரு ஹாலிவுட் மூவியோட காப்பி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இதை சர்க்குணம் அவர்கள் ஏத்துக்கல. தமிழ்நாட்டுல 1966 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதை மையமா வச்சுதான் இந்த கதையை நான் எழுதியிருக்கேன். இதை நான் காப்பிலாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆவரேஜா தான் இருக்கு. ஆனா இந்த மூவி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நேஷனல் பிலிம் அவார்ட்ல பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம்கான அவார்டு வாங்கியிருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் ஃபேர் அவார்ட், எடிசன் அவார்ட், இன்டர்நேஷனல் தமிழ் ஃபிலிம் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவார்ட்ஸை வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் 2013 ஒரு மூவியை ரிலீஸ் பண்றாரு. இந்த மூவியும் பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி தான். இந்த மூவில தனுஷ் அண்ட் நஸ்ரியா அவர்கள் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மூவி தாங்க நையாண்டி அப்படிங்கிற மூவி. ஆனா இந்த மூவி ஒரு ஃபெயிலியரான மூவி. இந்த மூவிக்கு நிறையவே நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மூவில என்ன மாதிரியே இருக்க வேறொரு பொண்ணை வச்சு எனக்கு தெரியாம ரொமான்டிக் சீன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குணம் அவர்கள் மேல நஸ்ரியா அவர்கள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மூவியை ஃபர்ஸ்ட் எனக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க மூவியை பார்த்துட்டு அவங்க சொன்ன சீன்லாம் டெலீட் பண்ண அப்புறமா அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மலையாள ப்ரொடியூசரான MC கப்பன் அப்படிங்கிறவங்க மேல பரம்பில் அன்வீடு அப்படிங்கிற என்னோட மூவியை தான் இவர் காப்பி பண்ணி எடுத்து வச்சிருக்காரு. இவர் என்கிட்ட அதுக்கான காப்பி ரைட்ஸ் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு கேஸை போட்டிருக்காரு. ஸோ இந்த மூவி ஒரு கான்ட்ரவர்சிக்கு பேர் போன மூவியா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 2015 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவியும் ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் மூவி தான். இந்த மூவியை பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் பாலா அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மூவில பாத்தீங்கன்னா அதர்வா அண்ட் கயல் ஆனந்தி லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மூவி தாங்க சண்டி வீரன் அப்படிங்கிற மூவி. இந்த மூவியும் பெருசா ஹிட் ஆகல. இதுக்கும் ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2019 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவிலையும் பாத்தீங்கன்னா நம்மளோட
நம்மளுடைய விமல் அண்ட் ஓவியா அவர்கள் வந்து லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாங்க களவாணி பார்ட் 2 அப்படிங்கிற மூவி தான். களவாணி பார்ட் 1 வந்து ஹிட் கொடுத்த அளவுக்கு இந்த மூவி பெரிய அளவில் ஹிட் ஆகல. இந்த மூவி வந்து ஒரு ஆவரேஜான ரிவ்யூவை தான் வாங்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2022 ஒரு மூவி ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அதர்வா அவர்கள், ராஜ்கிரண் அவர்கள் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னடா ஆக்ட்ரஸான ஆஷிகா ஹீரோயினா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா மூவி. அதுதாங்க பட்டத்து அரசன் அப்படிங்கிற மூவி. இந்த மூவியுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்லாம் கொடுக்கல. இந்த மூவியுமே வந்து ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.